சொல்றாங்க கார்த்திகேயன் வந்து ஜாதி வெறி பிடிச்சவன், ஜாதி வெறியன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் மூலயமா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி சைக்காலஜியில் அட்டாக் பண்றாங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன என்றால், நான் வந்து ஒரு ஜாதி வெறியன் கிடையவே கிடையாது. நான் வந்து இனப்பற்றாளர், என் இனத்தினுடைய பற்றாளர். என் இனம் முன்னேற வேண்டும் என்று நான் வந்து துடிக்கிறேன். என் இனத்தை இன்னைக்கு வந்து வீழ்த்தி இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னா ஒரு 10 பேர் வரான், ஒரு 20 பேர் வரான், ஒரு ஸ்டேஷனுக்கு வரான். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே நம்மளுக்கு வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு வேதனையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லா சமுதாயத்துக்கூடையும் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம், எல்லாருடைய வளர்ச்சிக்கும் நாங்கள் வேலை செய்வோம். உண்மையிலே சொல்லணும்னா இன்னைக்கு வந்து பன்னீர்செல்வம் எங்க இருக்கிறாரு? பன்னீர்செல்வம் ராணிப்பேட்டை பைரா அசோசியேஷன், வாங்க மேடைக்கு வாங்க. பன்னீர்செல்வம் கோவிந்தன் அவங்க ராணிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க முதலியார் சமுதாயம் கிடையாது. இவங்க பைரா என்ற ஒரு சாதி, பைரா என்னும் ஒரு பழங்குடி, ஒரு சிறுங்குடி. 700 குடும்பங்கள் ராணிப்பேட்டையில் இருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, அண்ணன் நாங்களும் தமிழக நிதி சங்கத்தில் சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க, உங்க கூட வந்தா நாங்க பாதுகாப்பா இருப்போம், உங்களை போல் எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொன்னவர்கள் தான் இவர்கள். இந்த பைரா சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு தமிழக நிதி சங்கம் என்றுமே பாதுகாப்பா இருக்கும். இருப்போமா? பைரா சமுதாயத்துக்கு பிரச்சனை நம்ம வருவோமா? நன்றி. இதை போன்று செங்கல்பட்டுல என்ன பார்க்கணும் கிட்டத்தட்ட 3 மாசமா ஒரே கேட்டுக்கிட்டே இருந்தார். தமிழ்மணி எங்க இருக்கிறாரு? தமிழ்மணி கிட்ட ஒருத்தர் போன் பண்ணி கேட்க, தமிழ்மணி நம் சங்கத்தினுடைய செங்கல்பட்டு இல்ல இருக்காரு. அவர் என்ன கமிட்டி? விஸ்வகர்மா என்னும் சொல்லப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் நம் சங்கத்தை பார்த்து மிகவும் வியந்து நம்மளை கூட இணைந்து எங்க சமுதாயமும் உங்க கூட சேர்ந்து நாங்க பயணிக்கிறோம், எங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் முதலியார்கள் கூட சேர்ந்தா என்று விஸ்வகர்மா சமுதாயத்தினர் நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதை போல் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் அவங்களுடைய மாநில மாநாட்டுக்கு என்னை சிறப்பு விருந்தினராகவும் கூப்பிட்டு இருந்தாங்க. யாதவால் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தமிழக நிதி சங்கத்தில் நாங்களும் இணைந்து செயல்படுகிறோம், எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்கள் வேண்டும் என்று இன்று மாற்று சமுதாயத்தினரே தமிழக நிதி சங்கத்துக்கிட்ட வரக்கூடிய லெவலுக்கு நாம் பொதுவானவர்களாக இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நான் ஜாதி வெறியனா?